போன எபிசோட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தேவர்கள் வந்து அசுரர்கள் மேலே தேவாசுர போரை அறிவிக்கிறாங்க. அப்போ அசுரர்கள் வந்து யோசிக்கிறாங்க, நம்மளை வழிநடத்துறதுக்கு நம்ம குருவான சுக்கிராச்சாரியர் நம்ம கூட இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க பிரகலாதன்ட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ பிரகலாதன் வந்து அசுரர்களை மொத்தமாக அழைச்சிக்கிட்டு அவங்க சுக்கிராச்சாரியர்கிட்ட போகிறாங்க. போய் அவங்க மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. சுக்கிராச்சாரியரும் அவர் கோவத்தை தணிஞ்சு அவர் அசுரர்களை மன்னிக்கவும் செய்கிறாரு. அப்போ அசுரர்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, தேவாசுர பொருள் நாங்கள் எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுக்கிராச்சாரியர் வந்து அவரோட ஞான திருஷ்டியால் அவர் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அவர் பார்க்குறாரு. அப்போ சுக்கிராச்சாரியர் வந்து சொல்கிறாங்க, இந்த போரில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் யாரும் வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களோட காலம் அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. அந்த காலம் உங்களுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி திரும்ப 7-14 ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவராக வருவார். அப்போ அசுரர்களோட கை ஓங்கும். அது வரைக்கும் நீங்கள் பாதாளத்தில் போய் இருங்க. இப்போ நீங்கள் போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அசுரர்கள் சில பேரும் பிரகலாதனும் சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அவங்க பாதாளம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் சில அசுரர்கள் வந்து சொல்கிறாங்க, காலத்தை வந்து எல்லா கோழையாக இருக்கிறவங்களும் முட்டாள்களும் தான் காலத்து மேலே பழி போடுவாங்க. நம்ம வந்து எதுக்கும் பயப்பட போகிறது கிடையாது. நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியும். அதனால் அசுரர்களே நம்ம வந்து தேவர்களை எதிர்த்து போர் பண்ணுவோம், நம்ம பயந்து பாதாளத்தில் ஒதுங்க வேண்டாம். அசுரர்களான நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம போராடி முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவர்களை வந்து வெற்றி கொள்ளலாம். நம்ம வந்து காலத்து மேலே பழி போட்டு நம்ம ஓடி ஒளியிறது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. முயற்சியால் எதையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் சொல்கிறத கேட்ட பிரகலாதன் வந்து, சரி நம்ம பாதி பேர் போய் பாதாளத்துலேயும் பாதி பேர் போர் பண்ணுறதும் வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா முயற்சி பண்ணுவோம், வெற்றியோ தோல்வியோ அது நம்ம கிட்ட கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதனே அந்த போர் படையை தலைமை தாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை தலைமை தாங்கி அவர் போருக்கு தயாராகவும் செய்கிறாங்க. இப்படி தேவர்களை எதிர்த்து போருக்கு தயாரான அசுரர்கள் வந்து பிரகலாதனோட தலைமையில் இந்த போரில் வெற்றி கொள்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். அசுரர்களோட பேச்சை மறுக்க முடியாத பிரகலாதன் வந்து, இந்த போரில் நானே தலைமை தாங்குறேன், யாரும் பயப்பட வேண்டாம், அசுரர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், வெற்றியோ தோல்வியோ அது நமக்கு ஒன்றாவே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தலைமை தாங்கிறதுக்கு ஒப்புக்கொள்ளவும் செய்கிறாங்க. அசுரர்கள்லாம் ரொம்ப ஆரவாரத்தோடு அவங்க போருக்கு தயாராகவும் செய்கிறாங்க. பிரகலாதனோட தலைமையில் அவங்க தேவர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் செய்கிறாங்க. போருக்கு நாங்கள் தயார், நீங்கள் எப்போ போருக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ தேவேந்திரன் வந்து, எப்படியும் இந்த போரில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அசுரர்கள் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க, சாபங்கள் பெற்றும் அவங்கள நம்மளை போருக்கு அழைக்கிறாங்களே, இவங்கள மாதிரி முட்டாள்களை நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் ரொம்ப நக்கலாக அவர் போருக்கு தயாராகி அவர் போர் படைகளோட போர்க்களத்துக்கு வரவும் செய்கிறாங்க. பிரகலாதனும் அசுரர்களும் அவங்க மனசில் தைரியத்தை மட்டுமே கொண்டு முயற்சி மட்டுமே அவங்க கைவிடாமல் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு போரில் வந்து அவங்க ஈடுபடவும் செய்கிறாங்க. தேவர்களும் அசுரர்களும் பயங்கரமாக போர் பண்ணுறாங்க. இந்த போர் அப்படிங்கிறது சில நாட்களோ மாதங்களோ நடக்கலை, 100 ஆண்டு காலம் இடைவிடாமல் நடந்துட்டு இருந்துச்சு. தேவர்களால் அசுரர்களோட தாக்குதலை எதிர்கொள்ளவே முடியல. கடைசியில் பிரகலாதனோட தலைமையில் அசுரர்கள் வந்து இந்த தேவாசுர போரில் வெற்றி பெறவும் செய்கிறாங்க. அசுரர்கள் வெற்றி வகை சூடினது வந்து இந்திரனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. எப்படி சாத்தியமாச்சு? சுக்கிராச்சாரியர் தான் அசுரர்களுக்கு வந்து நீங்கள் போர்க்களத்தில் தோற்று போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்தாரு. ஆனால் அந்த சாபம் பலிக்கவே இல்லையே, ஒருவேளை இது எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசிச்சு போய் குழம்பி போயிருக்காரு. அவர் தேவகுருவை தேடி போய் நடந்தது உண்மையை சொல்லுங்கள், உண்மையிலே சுக்கிராச்சாரியர் வந்து அசுரர்கள் சாபம் கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் என்னை சமாளிக்கணும் அப்படிங்கிற பொய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேவகுரு சொல்கிறாங்க, சுக்கிராச்சாரியர் சாபம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் இந்த போரில் தோல்வி அடைஞ்சது காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட இந்திரனுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. நான் என்ன பண்ணேன், நான் வந்து சரியாதான போர்ப்படையை வழி நடத்தினேன் அப்படின்னு சொன்னாங்க. போரில் வந்து அசுரர்களுக்கு சாபம் இருக்குது, அதனால் அவங்க தோற்று போயிடுவாங்க அப்படின்ற மெதப்பில் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக போர் பண்ணியிருக்க, உன் தலைமை சரியில்லாதனால தான் இந்த போரில் தோற்று போயிருக்க, நீ வந்து இந்த அசுரர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ போர் பண்ணியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கலாம். எப்படியும் வெற்றி நமக்கு தானே அப்படின்ற ஒரு அலட்சியத்தோடு இருந்ததுனால தான் அந்த அலட்சியமே உனக்கு தோல்வியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அசுரர்கள் என்னதான் சுக்கிராச்சாரியர்கிட்ட சாபம் வாங்கியிருந்தாலும் இந்த போரில் நம்ம தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒற்றுமையாக இருந்து அவங்களோட முழு முயற்சியை கொடுத்து அவங்க இந்த போரில் போராடினதுனால தான் அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதனால் இந்திரதேவனை எப்போவுமே நம்ம பகைவர்களையும் சரி நம்ம எதிரியும் சரி குறைந்து எடை போடவே கூடாது. அவங்க பலவீனர்களாக இருந்தாலும் சரி பலசாலியாக இருந்தாலும் சரி அவங்கள நம்ம அலட்சியமாக எண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி தான் வரும், அதை நீ மனசில் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பிரகஸ்பதியோட வார்த்தையை கேட்டு இந்திரதேவன் வந்து அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திரதேவன் பிரகஸ்பதியை பார்த்து கேட்குறாங்க,
குருநாதா, இந்த தேவாசுர போரில் திரும்ப நான் வெற்றி பெறணும், தேவர்கள் வெற்றி பெறணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு உற்சவம் இருக்கா, அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேவகுருவான பிரகஸ்பதி வந்து இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, எப்போவுமே வந்து ஒரு அழிக்க முடியாத போரில் வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த ஆதிபராசக்தியோட அருள் இருக்கணும். அதனால் நீ ஆதிபராசக்தி நோக்கி வேண்டு, அவங்க நம்ம பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரில் நமக்கு தான் வெற்றி கிடைக்கும். நீ ஆதிபராசக்தி வேண்டி நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்திரதேவனும் சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அவங்க ஆதிபராசக்தி நோக்கி அவங்க வேண்டவும் செய்கிறாங்க. இந்திரதேவன் பல விதமாக அவர் துதிப்பாடவும் செய்கிறாங்க. இந்திரதேவனோட வேண்டுதலை பார்த்து ஆதிபராசக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க உருவம் கொண்டு தேவேந்திரன் முன்னாடியும் தேவர்கள் முன்னாடியும் காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. 1000 கோடி சூரியன் ஒளி பொருந்திய ஆதிபராசக்தியோட காட்சியை பார்த்த உடனே இந்திரதேவனும் தேவர்களும் எல்லாருமே பாதத்தில் விழுந்து வணங்கவும் செய்கிறாங்க. அப்போ ஆதிபராசக்தி தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, தேவர்களே பயப்பட வேண்டாம், இந்த போரில் நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கூடவே நான் இருந்து உங்களுக்காக போராடி வெற்றியை உங்களுக்கு வாங்கித்தரேன், இது என்னோட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வரங்களும் கொடுக்க செய்கிறாங்க. இதை கேட்ட தேவேந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவேந்திரன் ஆரவாரத்தோட ஆதிபராசக்தி அழைச்சிக்கிட்டு பிரகலாதனும் அசுரர்களும் எங்கேருந்து போர் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகவும் செய்கிறாங்க. ஆதிபராசக்தி வரதை பார்த்த உடனே பிரகலாதனும் அசுரர்களும் வந்து ரொம்ப வியந்து போகிறாங்க. ஆஹா, வந்திருக்கிறது ஆதிபராசக்தி, இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, இவங்க மகாமாயைக்கெலாம் மகாமாயாக இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து சண்டர் முண்டர் அப்படிங்கிற கொடூரமான அசுரர்களை வதம் பண்ணதும் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லி மகாவிஷ்ணுவே போருக்கு அழைச்ச மதுக்கைடப அசுரர்களையும் வதம் பண்ணதும் இவங்க தான். இப்பேற்பட்ட மகாமாயை எதிர்த்து நம்ம போர் பண்ண முடியாது, இவங்களை எதிர்த்து போர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அழிவை நம்மளே தேடிக்கிற மாதிரி, அதனால் இவங்களை எதிர்த்து நம்ம போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அசுரர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் பிரகலாதன் வந்து அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே நம்ம எதிர்த்து போர் பண்ண வந்திருக்கிறது ஆதிபராசக்தி, இவங்களை எதிர்த்து நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அழிவு தான் கிடைக்கும், அதனால் எல்லாரும் ஆயுதத்தை கீழே போடுங்க, யாரும் போர் பண்ணாதீங்க, ஆதிபராசக்தி பார்த்து யாரும் பயந்து ஓடாதீங்க, இருக்கிற இடத்துல அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சிறு அசுரர்கள் வந்து ஆதிபராசக்தியை பார்த்து பயந்து அவங்க ஓடவும் செய்கிறாங்க. அப்போ நமுசி அப்படிங்கிற அசுரன் வந்து சொல்கிறாங்க, அசுரர்களே ஓடாதீங்க, நம்ம தலைவர் பிரகலாதன் நம்ம கூட இருக்காரு, கண்டிப்பாக நமக்கு அழிவு அப்படிங்கிறது வராது, நீங்கள் எங்கே ஓடினாலும் சரி இந்த ஆதிபராசக்தி வந்து இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்க வதம் பண்ணிடுவாங்க, அதனால் ஓடுறது வந்து பலன் அளிக்காது, நம்மளோட அரசரான பிரகலாதன் சொன்ன மாதிரியே எல்லாரும் அந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அசுரர்கள் எல்லாமே அவங்க பேச்சை கேட்டு அவங்க அதே இடத்துல நிற்கவும் செய்கிறாங்க. பிரகலாதன் அவரோட ஆயுதத்தை கீழே போட்டு அவங்க ஆதிபராசக்தி நோக்கி ரொம்ப பணிவாக வணங்குறாங்க. ஆதிபராசக்தியே, நீங்கள் தான் மகாமாயைக்கெல்லாம் மகாமாயை, எங்களை காத்ததும் நீங்கள் தான், எங்களை உருவாக்குனதும் நீங்கள் தான், எங்களை அழிக்கிறதும் நீங்கள் தான், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு நிற்கிறதும் நீங்கள் தான், எல்லாரும் இயக்கிறதும் நீங்கள் தான், எல்லாருக்குள்ளே இருந்து சக்தி சொரூபமாக இருக்கிறதும் நீங்கள் தான், அப்படிப்பட்ட நீங்கள் தான் வந்து எங்களுக்கும் சரி தேவர்களுக்கும் சரி தாயானவள். அப்படிங்கிறப்போ எங்கள் 2 பேருக்குள்ள உங்களுக்கு என்ன பேதம் இருக்குது, உங்களோட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்கள் மேலே உங்களுக்கு என்ன பேதங்கள் இருக்குது, எங்கள் மேலே ஏன் விரோதமோ தேவர்கள் மேலே ஏன் அன்போ உங்களுக்கு இருக்குது, இந்த பிரிவினையோ இந்த பேதமோ சரிதானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தீய குணங்கள்னு சொல்லக்கூடிய காமம், குரோதம், கோபம் அப்படிங்கிறது எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கா, தேவர்கள்கிட்ட தான் இருக்குது, அப்படிங்கிறப்போ அவங்க மட்டும் எப்படி தர்மத்தின் படி தான் நடக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும், இந்த பேதம் உங்ககிட்ட இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. போர் நடப்பது நீங்கள் விரும்பலை அப்படின்னா எங்களுக்குள்ள போர் வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏன் உருவாக்குனீங்க, அசுரனாக இருக்கக்கூடிய எனக்கும் சில தர்மங்கள் தெரியும், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி தேவேந்திரனான இந்திரதேவனுக்கும் தர்மம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்படி தர்மம் தெரிஞ்ச எங்களுக்குள்ள போர் வர வைக்கிறது நீ தான், இது உனக்கே சரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. முன்னொரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த பார்க்கடலை வந்து கடைஞ்சோம். அதில் அமுதம், கௌஸ்துபமணி, மகாலட்சுமி போன்ற விஷயங்களை வந்து மகாவிஷ்ணு வந்து இது எனக்கானது அப்படின்னு சொல்லி அவர் அபகரித்து கொண்டு போக செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஐராவதம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை யானையும் சரி, உச்சேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை குதிரையும் சரி, கற்பக விருட்சம் அப்படிங்கிற தேவ மரத்தையும் சரி, காமதேனு அப்படிங்கிற ஒரு தேவ பசுவும் சரி, இந்திரதேவன் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர் அபகரித்து கொண்டு போயிட்டாரு. நல்லா பாருங்கள், அசுரர்களும் நாங்களும் சேர்ந்து தான் பார்க்கடலில் கடைஞ்சோம், அந்த பார்க்கடலிருந்து கிடைச்ச பொருட்கள் வந்து எங்கள் 2 பேருக்கும் பொதுவானது தானே, அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு எதுவுமே கொடுக்காம மகாவிஷ்ணுவும் இந்த தேவர்களும் சேர்ந்து அவங்க அமுதத்தையும் சரி எந்த பொருளையும் சரி எங்களுக்கு கொடுக்காம அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு அவங்களே அபகரிச்சு போயிட்டாங்க. கடைசியில் நாங்கள் பரதேசிகளை போல ஏமாந்து தான் போனோம். தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஓடி வந்து எங்களை வந்து கொல்றதுக்காக வரீங்க இல்லையா, நாங்கள் கஷ்டப்படுறப்போ நீங்கள் எங்கே போனீங்க, எங்களுக்காக நீங்கள் ஏன் ஓடி வரலை, அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு ஓடி வந்து எல்லா உதவியும் செய்கிறாரு,
அவர்கிட்ட தர்மம் அப்படிங்கிறது இருக்கா? அப்படி இருந்துருந்துச்சுன்னா எங்களை இந்த ஏமாத்திருக்க மாட்டாங்களே. தேவர்கள் ஒரு அநியாயம் பண்ணாங்க அப்படின்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு இது தேவர்களோட யுக்தி அப்படின்னு சொல்லி அவங்க கபடமாடி அவங்க தீயவர்களாக இருக்காங்களே, ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே தர்மத்தின் வழி அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தவும் செய்கிறாங்க. இப்படி தேவர்களை வழி நடத்தி இந்த பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைச்சி கொண்டு போகிறது ஒரு கடவுள் அப்படின்னா அந்த கடவுள் தர்மத்தின் படி தானே இருக்கணும். அந்த கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவராக தானே இருக்கணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் யாருக்கும் சகாயமாகவும் இருக்கக்கூடாது, யாருக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடாது. அவர் நடுநிலையில் தானே இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் யாருமே அப்படி இல்லையே. தேவர்கள் அவங்க சகாயமாக இருக்காங்க, அசுரலான எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறவங்களா தான் இருக்காங்க. இப்படி பாகுபாடு பார்த்து அருள் புரிகிறவங்க ஒரு கடவுளாக இருக்கவே முடியாது. இது எந்த வகையில் நியாயம்? இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. தேவர்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அவங்க தர்மத்தின் வழி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேவர்களில் இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய சந்திரன் குருபத்தினியை அவங்க கூடி மகிழவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவகுருவான பிரகஸ்பதி அவங்க சகோதரனோட மனைவியை பலாத்காரமாக அவர் கூடவும் செஞ்சார். கௌதம முனிவரோட மனைவியை, அதாவது ரிஷி பத்னின்னு தெரிஞ்சும் இந்திரதேவன் அவங்கள அனுபவிக்கவும் செஞ்சாங்க. நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ராகு அந்த மகாவிஷ்ணு அவரோட சக்கராயுதம் விட்டு அவர் கொல்றதுக்கு முயற்சி பண்ணவும் செஞ்சார். இப்படி செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் தேவர்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், சத்தியசீலனாகவும் தர்மத்தின் படி நடக்கக்கூடியவனாகவும் என்னோட பேரனான மகாபலி இந்த 14 லோகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். எந்த தவறும் பண்ணாமல் நல்லபடியாக சத்துவகுணத்தோட அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட இந்த மகாபலி கிட்ட மகாவிஷ்ணு வாமனராக அவர் 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் யாசகம் கேட்டார். இவரும் தரேன்னு சொல்கிறப்போ அவர் உலகத்தையோ ஆளந்து அவர் தானமாக வாங்கிட்டு மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள தள்ளவும் செஞ்சாங்க. இப்படி எதெல்லாம் அதர்மம்னு சொல்கிறாங்களோ இந்த அதர்ம வழியை பூரா தேவர்கள் தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் சாஸ்திரத்துலேயும் சரி பண்டிதர்களும் சரி எல்லாருமே தேவர்கள் தர்மத்துக்கானவங்க, தேவர்கள் தர்மத்தின் படி தான் நடப்பாங்க, தேவர்கள் தோத்துட்டாங்கன்னா தர்மமே தலைகீழாக தோற்று போயிருச்சு, அசுரர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதர்மம் தலைவகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தர்மத்தின் படி நடந்தது யார், அதர்மத்தின் படி நடந்தது யார்? அசுரர்கள்னாலே கெட்டவங்க, அசுரர்கள் எப்போவுமே தர்மத்தின் படி நடக்கவே மாட்டாங்க, அசுரர்கள்னாலே எப்போவுமே அதர்மத்தின் படி தான் நடப்பாங்க, அசுரர்கள் வெற்றி கொண்டாங்க அப்படின்னா அதர்மம் மட்டும்தான் அங்கே விளையும் அப்படின்னு சொல்லி இந்த சாஸ்திர பண்டிதர்கள் எல்லாமே எங்களை அதர்மத்தின் பக்கம் தள்ளிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கும் தெரியல, ஏன் சித்தரிச்சாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியல. ஆனால் நாங்கள் தர்மத்தின் படி நடந்தோமா இல்லையா, இல்லை அதர்மத்தின் படி நடந்தோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் இப்போ கூட இந்த போரை கைவிடுறதுக்கு தயாராக தான் இருக்கோம். லோக மாதாவே, எல்லாருக்கும் தாயானவள் நீ அப்படிங்கிறப்போ நாங்கள் போகிற கைவிட்டு நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். தர்மத்தின் படி நடக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். அதனால் எங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு இப்போவே உங்களை பணிகிறோம். எங்களை நீங்கள் காப்பாற்றினாலும் சரி, இல்லை எங்களை அழிச்சாலும் சரி, அது உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரகலாதனோ மற்ற அசுரர்களும் ஆதிபராசக்தியோட பாதங்களை பார்த்து அவங்க வணங்கவும் செய்கிறாங்க. பிரகலாதனோட பேச்சை கேட்டு ஆதிபராசக்தி பிரகலாதனையும் அசுரர்களையும் அவங்க ஆசீர்வதிக்கவும் செய்கிறாங்க. அப்போ ஆதிபராசக்தி அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே, நீங்கள் போர் பண்ணுறதை கைவிட்டுட்டு நீங்கள் பாதாளம் போங்க. நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் காலமே பதில் சொல்லும். நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தோடையும் எல்லா சம்பத்துக்களோடையும் எல்லா செல்வங்களோடையும் நீங்கள் பாதாளத்தில் வாழ்வீங்க. உங்களுக்கான காலம் வரப்போ நீங்கள் மேன்மேலும் மேன்மை அடைஞ்சு தான் போவீங்க. தர்மத்தின் படி நடக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் சேரும். அதர்மத்தின் படி நடக்கிறவங்க 14 லோகத்தையும் அவங்க ஆட்சி பண்ணால் கூட அவங்களுக்கு கவலையும் துக்கமோ கஷ்டங்களும் மட்டும்தான் சேர்ந்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் பாதாளத்தில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பிரகலாதும் அசுரர்களும் ஆதிபராசக்தியோட வார்த்தையை கேட்டு அவங்க பாதாள லோகம் திரும்பவும் செய்கிறாங்க. இப்படி ஆதிபராசக்தியோட வார்த்தையை கேட்டு அசுரர்கள் எல்லாமே பாதாள லோகம் திரும்பி அவங்களோட காலம் வரும் வரை அவங்க காத்துட்டு இருந்தாங்க. மகாவிஷ்ணு பிருகு முனிவரோட சாபத்துக்கு இணங்க அவரோட நேரம் வந்ததுக்கப்புறம் அவர் பல ஜென்மங்கள் பல அவதாரங்கள் எடுக்க ஆரம்பித்தார். இப்படி பிருகு முனிவரோட சாபத்தினால மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் எத்தனை, அது எந்தெந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க, எதற்காக எடுத்தாங்க, எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.